நான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவையெல்லாம் பைண்டிங் கிடையாது. நான் சொல்கிறது தான் ஃபைனல் வேர்டு. எனவே நான் இன்னைக்கு சொல்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறது தான் நீதிமன்றம் கணக்கில் கொள்ள வேண்டும் என்று முதல் விஷயமாக தமிழக அரசின் சார்பில், கோயில் சார்பில், எல்லாத்து சார்பில் நாங்கள் பதிவு செய்தது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி முதல் விஷயம் தீபத்தூண் தொடர்பான வாதங்களை முன்வைத்தார். அந்த மலை உச்சியில் தர்கா அருகில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் பில்லர் என்பது தீபத்தூண் என்பதற்கான எந்த ஆதாரமும் இன்று வரை நீதிபதி GR சோமநாதன் முன்பு, இன்னைக்கும் இங்கே இரு நீதிபதிகள் முன்போ இன்று வரை எந்த ஆதாரமும் அவர்கள் வழங்கவில்லை. அதற்கான ஆதாரங்களும் இல்லை. நோ டேட்டா, நோ எவிடன்ஸ் இஸ் அவைலபிள் அப்படின்ற வார்த்தையே சொன்னார். டேட்டா கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது. அது தீபத்தூண் என்பதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. ஒன்று, அது தீபத்தூணே இல்லை, அது கார்த்திகை தீபத்தூணே இல்லை என்பது அரசு தரப்பில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். கார்த்திகை தீபத்தூண் என்பது மலையில் முருகன் கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய தூண் தான் கார்த்திகை தீபத்தூண். இங்கே இருக்கிறது தர்கா பக்கத்தில் இருக்கிறது கார்த்திகை தீபத்தூண் கிடையாது. இது அரசோட நிலைப்பாடு. அதில் அங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அது இது அப்படின்லாம் அதை சொல்ல முடியாது. எனவே ஒரே ஒரு தீபத்தூண் தான் மலையில் இருக்கு. அந்த தீபத்தூண் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார். அடுத்து இது சமணரோட இடமா, சமணரோட தூணா அப்படின்ற வாதம் எல்லாம் இரண்டாம் பட்சமானது. நாங்கள் முதல்ல சொல்றோம் இது தீபத்தூண் கிடையாது, அவ்வளவுதான். சமணர் அப்படின்றதெல்லாம் இரண்டாம் பட்சமான வாதங்கள். முதல் வாதமா நாங்கள் சொல்றோம் அவங்க எவிடன்ஸ் கொடுக்கல, தீபத்தூண் இல்லை என்பதை மிக தெளிவாக நீதிமன்றத்திலே முன்வைத்தார். ரெண்டாவது, சமணர்னு சொல்றத ஒன்றும் நான் எதுக்கல. அதே சமயம் இதான் அரசோட ஸ்டாண்டு அப்படின்றத கிளியர் பண்ணாரு. அரசு சொந்தமாக எந்த முடிவையும் நாங்கள் அப்படி திணிக்கல, இதான் அப்படின்னு சொல்லல. எங்க ஸ்டாண்டு அது தீபத்தூண் என்பதற்கான ஆதாரம் இல்லை. நாங்கள் சொந்தமாக ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம், ஆளாளுக்கு ஒன்று பேசலாம். அரசோட நிலைப்பாடு இதான். ரெண்டாவது, ஏற்கனவே 1993 சர்வே டிபார்ட்மெண்ட்டும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஸ்டோன் பில்லர் இங்கே சுற்றி பல்வேறு இடங்களில், திருநெல்வேலியில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தூண்களை ஆராய்ச்சி பண்ணாங்க. பண்ணி ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத அவர் நீதிமன்றத்தில் கொடுக்கவில்லை, அதையும் சொல்லலை. இண்டிபெண்டா ஒரு ரிப்போர்ட் இருக்கு அப்படின்றதுக்கு அது மட்டும் சொன்னாரு. ஆனால் அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அது நீதிமன்றத்தில் நாங்கள் கொடுப்போமா இல்லையான்றதுக்குள்ள பதிலுக்கு வரல. அடுத்து இந்த தூணோட ஆர்ஜின் என்ன, ஹிஸ்டரி என்ன, அது துவக்கம் என்ன, வரலாறு என்ன, எவ்வளவு காலமா இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான எந்த ஆதாரமும் அவர்களால் கொடுக்கப்படவில்லை. அது தீபத்தூண் தானா அல்லது அங்க தீபம் ஏற்றப்பட்டதா, எப்ப அந்த தூண் அங்க வச்சாங்க, அது தீபத்தூண் தானா, தீபம் ஏற்றப்பட்டதா, எப்ப அங்க வச்சாங்க இப்படின்ற எந்த ஆதாரத்தையும், எப்ப இருந்து அந்த தூண் இருக்கு என்பதற்கான எந்த ஆதாரமும் யாராலும் வழங்கப்படவில்லை அப்படின்றது ரெண்டாவது பாயிண்டா வச்சாங்க. மூன்றாவதாக 1923 ஆண்டு தீர்ப்பில் 1923 ஆண்டு சார்பு நீதிமன்ற நீதிபதி, சார் கொஞ்சம் பேசிட்டே இருந்தா எப்படி சொல்றது, மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் அவர்களின் தீர்ப்பில் மிக தெளிவான ஒரு ஃபைண்டிங்ஸ் இருக்கு. அந்த ஃபைண்டிங்ஸ்ல நீதிபதி ராமையர் அவர்கள் எல்லா தரப்பு வழக்கறிஞரும் அழைத்து சென்று கவர்மெண்ட் தரப்பு, தர்கா தரப்பு, கோயில் தரப்பு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் மேல பார்வையிட்டாரு. பார்வையிட்டு மொத்த மலையும் பார்த்துட்டு அந்த தீர்ப்புல அவர் எழுதுறாரு, நான் போய் நேரடியா பார்த்தேன், மலை உச்சி வரை போய் பார்த்தேன், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவர் சொல்றதை இன்னைக்கு ஏஜி அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்னாரு. The only structure is தர்கா, no other religious structure is there. தர்கா மட்டும்தான் இந்த மலை உச்சியில, தர்கா இருக்கக்கூடிய மலை உச்சியில தர்கா மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த மத சின்னங்களும் அங்கு இல்லை என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். பேரா நம்பர் 42 1923 தீர்ப்புல
ரெண்டாவது, அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் அவர்கள் பதிவு செய்ததை ஏஜி அவர்கள் சொன்னார். த ஒன்லி சேக்ரட் பிளேஸ் இஸ் த மாஸ்க். அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே புனிதமான இடம் மசூதி மட்டும்தான்.